அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது அடுத்த ஆசனமாக நம்ம பார்க்க போகிறது நௌலி. திருமூலர் திருவடிகள் சரணம், முருகப்பெருமான் திருவடிகள் சரணம், வள்ளல் பெருமான் திருவடிகள் சரணம். உட்டியான செய்ய செய்ய நௌலி தானாக வந்துவிடும். அதாவது உட்டியான யோகா செய்ய செய்ய நௌலி தானாக வந்துவிடும். கால்களை ஓரடி அகற்றி நின்று கைகளில் படத்தில் காட்டியவாறு தொடையை மேல் அமர்த்தி உடலை முன்னால் குனிந்து கொள்ளவும். சுவாசம் முழுவையும் மெதுவாய் வெளியில் விட்டு வயிற்றை எக்கி உட்டியான செய்யவும். பின் தளர்ச்சி அடைந்த வயிற்றின் தசைகளை இறுக கட்டி செய்யவும். இப்படி இறுகியவுடன் மேல் சென்ற வயிறு தானாக முன்னால் துருத்தும். பின் வயிறு முன்வந்து நிற்கும். சில வினாடிகள் நின்ற பிறகு சதையை நழுவ விட்டு சுவாசத்தை உள் இழுத்து நிமிர்த்தி இளைப்பாறவும். ஒரு முறைக்கு 5 வினாடியாக 2 முதல் 3 முறை செய்யலாம். வலது கை இடது கையை தொடைகளில் அதிகமாக அழுத்தி குடலை வலது பக்கம் இடது பக்கம் தளர்த்தலாம். உட்டியான செய்ய செய்ய நௌலி தானாக வந்துவிடும். கால்களை ஓரடி அகற்றி நின்று கைகளில் படத்தில் காட்டியவாறு தொடைமேல் அமர்த்தி உடலை முன்னால் குனிந்து கொள்ளவும். சுவாசம் முழுவையும் மெதுவாய் வெளியே விட்டு வயிற்றை எக்கி உட்டியான செய்யவும். பின் தளர்ச்சியடைந்த வயிற்றின் சதைகளை இறுக கட்டி செய்யவும். இப்படி இறுகியவுடன் மேல் சென்ற வயிறு தானாக முன்னால் துருத்தும். பின் வயிறு முன் வந்து நிற்கும். சில வினாடிகள் நின்ற பிறகு சதையை நழுவி விட்டு சுவாசத்தை உள் இழுத்து நிமிர்த்து இளைப்பாறவும். ஒரு முறைக்கு 5 வினாடியாக 2 முதல் 5 முறை செய்யலாம். வலது கை இடது கை தொடைகளின் அதிகமான அழுத்தி குடலை வலது பக்கம் இடது பக்கம் தளர்த்தலாம். இதற்கான பலன்கள்: உன்னதமான ஆசனம், இழந்த ஆண்மையை மீட்டு பெறலாம், விந்து ஒழுகுவதை தடுக்கும், விந்து கெட்டிப்படும், வயிற்றுக்கிருமி பூச்சி ஒளியும், மலச்சிக்கல் நீங்கி பசி உண்டாகும், குடலில் அமிலங்கள் உண்டாகாது, வயிற்று வலி குடல் புண் குணமடையும், உடலில் தேச உண்டாகி புத்துணர்வு ஏற்படும், விந்து நோய் வெள்ளை வெட்டை நீங்கி இளமை மேலிடும், மனக்கட்டுப்பாடு உண்டாகும், பெண் வியாதி தீரும், ஜீரண உறுப்புகள் அனைத்தும் நல்ல இரத்தம் கிடைக்கும். இதுதான் நௌலியோட பயிற்சி. அதற்கான பலன்கள். மீண்டும் அடுத்த ஆசனத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.